இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு ரைஸ் முதல்ல எடுத்துக்கலாம். இது பச்சரிசி 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கழுவி 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கரூர் நெய்யோ இல்லாட்டினாக்கா நார்மல் நெய்யும் இருக்கும் இல்லையா, சாப்பாட்டுக்குள்ளே நெய், அந்த நெய்னாக்கா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட சமையல் எண்ணெய் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் எடுத்துக்கலாம். நான் 4 கப்புக்குள்ளே ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. காஞ்ச பழுத்த மிளகா இருக்கும் இல்லையா, அது சேர்த்தாலும் பரவாயில்ல. லைட்டாக கிண்டி விட்டுப்போம். இது கலர் மாறணுன்னு இல்லை, ப்ரௌன் கலராக ஆகணுன்ட்டு லைட்டாக வதங்கினாலே போதும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 4 கப்புக்கு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்லேயே இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சிம்மிலேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நான் தயிர் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். தயிர் 2 கப்புக்கு மேலே நான் சேர்த்துக்கிட்டனாலே தயிர் சேர்த்துப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ரைஸ் சாஃப்டாக இருக்காப்புல இருக்கும். அது ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. டேஸ்ட்டு மாறாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிரையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 4 கப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நார்மலாக 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பாங்க. ரொம்ப பழைய ரைஸாக இருந்துச்சுனாக்கா நம்ம 1.25லேருந்து 1.25 வரைக்கும் தண்ணி சேர்க்குறா போல் இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இனி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை இதில் சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நம்ம அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். புழுங்கல் அரிசி போல் லேட் ஆகாது. அதனால் நம்ம இதை சிம்மிலேயே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் ரைஸ் குக்கரில் வைக்கிறீங்கனாலும் இதை அப்படியே எடுத்து நம்ம அதாவது கரண்ட் குக்கரில் வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்துலேயே தண்ணி இருக்குது. இன்னமும் தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம தம்மில் போடணும். அதனால் மறுபடியும் மூடிடலாம். மூடிட்டு இன்னொரு 5 நிமிஷம் மாதிரி வெயிட் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி போயிடுச்சு. தண்ணி இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கக்குள்ளே நம்ம தம்மில் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு கிண்டாதீங்க, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு கிண்டி காட்டுறேன். இப்போ தம்மில் போடுறதுக்கு தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதை அடுப்பில் வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த ரைஸை வச்சிடணும். வச்சுட்டு மேலே வெயிட் வைக்க தேவையில்லை, பிரியாணிக்கு தான் அப்படிலாம் வைக்கணும். அவ்வளோதான். நம்ம ஒரு 10 நிமிஷம் மாதிரி வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு கார்னிஷிங்க்கு நம்ம இப்போ கேரட் போடலாம். அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதோட மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுடுங்க. அதோட சூடு இருக்கக்குள்ளேயே ஓரளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டோம்னாக்கா இதோட ஃப்ளேவர்லாம் உள்ளார வரைக்கும் இறங்கியிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான கீ ரைஸ் உங்களை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.